ஹலோ கைஸ், நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே கப்பீஸ்க்கு நியூ டேங்க் செட்டப் பண்ண போகிறோம். அதனால தான் அதில் தண்ணியை ஃபுல்லாக செடிக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இது செடிக்கு ரொம்ப நல்லது, அதனால தான் செடிக்கு ஊற்றுறேன். இதை ஊற்றிட்டு திரும்ப புது தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 2 நாளைக்கு முன்னாடியே. அந்த தண்ணியை ஊற்றி அதில் வந்து கப்பீஸ் டேங்க் செட்டப் பண்ணலாம். பாருங்கள், இதே அந்த 4 கப்பீஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேங்க் செட்டப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க கல். அதில் ஒரு 4 கல்லை வச்சு செடியை வச்சு செட்டப் பண்ண போகிறோம். இந்த கல்லை பாருங்களேன், கொஞ்சம் ஏலியன் கல் மாதிரி இருக்குது. நம்ம கல்லையெல்லாம் செட்டப் பண்ணிட்டு மீனை விட்டுட்டு காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்கும் விட்டு பாருங்கள். இந்த பெரிய கல்லுன்னு வச்சுக்குவோம். இதில் தான் நம்ம செடியை ஊண்டி வைக்க போகிறோம். அடுத்து வந்து இங்கே வருங்க, சங்கில் வந்து ஒரு நீலக்கல்லை மாட்டி அதையும் உள்ள வச்சுருவோம். டிசைனுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி நிறைய நீலக்கல் கொஞ்சம் போட்டுக்குவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த நீலக்கல் எல்லாமே பழைய ஃபிஷஸோட போன்ஸ் தான் நினைக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் பழைய தண்ணி இருக்குது, புது தண்ணியை கலந்துக்கிறேன். காரணம் என்னன்னா மீனுக்கு அந்த டெம்பரேச்சர் செட் ஆகணும், அதுக்காகத்தான். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சு இப்போ ஃபிஷ் எல்லாம் உள்ளே விட்டுறலாம். பாருங்க, ஃபிஷ் உள்ளே அழகாக போயிடுச்சு. இப்போ மேலே செடியெல்லாம் போட்டுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஃபிஷ்ஷஸுக்கு குசியை பாருங்க, அந்த புதுசாக ஸ்டோன் செட்டப்லாம் பார்த்தோன்னே துள்ளி குதிக்குது. பிளான்ட்டை விட்டுடலாம் உள்ள. மீனுக்கு அந்த டேங்க் செட்டப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா ஹைடாகி போய்க்கும். நாளை பின்ன அந்த குட்டி போகிற மாதிரி இருக்கிற மீன் வந்து குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டீஸ் ஃபுல்லாக போய் உள்ள ஹைட் ஆகிக்கும். அப்போதான் நம்ம காப்பாற்ற முடியும். இந்த செடியெல்லாம் ஊண்டிட்டு காட்டுறேன், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. வெயில் வேற அதிகமாயிருச்சு, தண்ணியெல்லாம் ஹீட் ஆகுது. அதனால நம்ம வேற இடத்துக்கு மாத்திட்டு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். बाय बाय, टाटा, गुड बाय, गया।